ஏய் அதுக்கெல்லாம் இல்லடா, இது நான் சொல்றது கேளுங்க. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஐயோ கடவுளே என்னடி இவன்? அதுக்கு இல்லடா, இப்போ எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னையே வச்சுக்கேன். என்னடா என்ன வச்சு ஒரு உதாரணம். பாத்தீங்களா, நான் என்னன்றேன், ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஓ கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஆமா. ஆனா என்கிட்ட இல்ல. இல்லாத எதுக்கு வாங்க? இல்லு சொல்லிட்டு வாங்க. இந்த நாயா வாங்க. நான் மென்டலா லூசா. எல்லாமே இல்லுன்னு சொல்லிட்டு வாங்க. ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறான், எப்படி கட்டுவான்? என்ன சம்பாதிக்கலாம்? வீட்டுக்கு அவன் சம்பாதி தெரியாத. பாண்டி குத்தா பாண்டு குத்துருமாடா. பாண்டு குத்துருமாடா. இதுல சூரட்டி வேற சூரட்டி நான் எந்த ஐயோ பாவி உன்னால பாவி என்னடி எப்படி வந்த நானு சபரா 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 வித்தா கூட அவங்க நாடி எப்படி வந்த மகால ஓ இது நேத்து சைடு கிளீனிங் கட்டாங்க அதேதான் சபரா ஒன்னு தூக்கி போன காலி அத்தனால யாரா பூச்சி நேர்ந்துடா பூச்சி காரர் பிடி பிடி ஏய் என்னால எந்திரக்க முடியல எந்திரக்க மாட்டேன் அது நான் நம்ம கட்ட இருக்குதப்பா பாபா பாபா இங்கயா எவ்வளவு கம்டா பண்ணி லைட்டா வைங்க வைங்க ஏரியாடா ஜெபர் பிகர் ஊத்தி போறாங்களே ஊர் வளத்துல யாரா கடை வாங்கல கடை வாங்கிட்டு அதுதான் நான் சொல்றேன் ரிட்டர்ன் பண்றதா ஓ என்ன பேசுறேன் நானு இல்ல என்ன பேசுறேன் கடை வாங்கினா கட்டணும் அவனை சட்டத்தில் கட்டுறது இல்லையா ஓ கட்டணுமா நான் என்ன வேலைக்கு போ எங்கடா உழைச்சி சம்பாதி ஓ என்ன பேசுறா நீ தெரிஞ்சு பார்த்தா தெரியாது பாக்குறா அவன்கிட்ட கடை வாங்கிட்டா வேலைக்கு போனா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பத்து வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு எனக்கே நான் வேலைக்கு போன மாட்டேன் அவனுக்கு நான் வேலைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது மரியாதையா பேசுறான் 100 பேர் வராமா 100 பேரா 100 பேர் வரா யாரும் என் தெருவே என்ன பார்த்து அதுட்டு எல்லாமே 100 பேர் எல்லாம் என் கடை கொடுத்து என் உடம்பு தெரியல ஒரு ஆட்டோ இழுத்து போய் ஊசி போட்டு ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் ஒரு திராட்சை வாங்கினா என்னால சாப்பிட முடியல ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் அதே துரியாதன் மாரி தெரிஞ்சுக்கோ இல்லனா கூட தான் இருக்கிறத வச்சு போனோம் கடன் வாங்கிட்டு அவனை பாடா போடா அவனை இவனை ஏன் கேக்குற நீ தெரியாது பேசுற ஒரு கடன் முட்டா கேட்க முறை கிடையாதுப்பா இல்ல ஒரு முறை கிடையாது இச்சுட்டு கட்டா இல்லையா இல்ல கேஸ் போட்டுருந்தாங்க ஒரு மரியாதை இல்ல இல்ல நான் கேக்குறேன் மரியாதை எப்படிதான் கேட்கணும் ஓ இப்ப நீ துட்டு வாங்கிட்ட சரி நான் வந்து கேக்குறேன் ஒரு முறைக்கு என்ன முறை கேட்டுக்கிறீமா வெட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல அது கொடுத்தா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் பிளீஸ் நன்னு கால் நோடுமா அப்படின்னு கேட்டா இந்த கூட போறேன் இல்லைன்னா இல்ல போறாங்க கேட்டுக்கமா வந்தவனு கட்டாயில கேஸ் போடுனா கேஸ் போடு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு கேஸுக்கு நானும் ஒரு 10,000 செலவு பண்ணுவேன் ஏன் செலவு பண்றேன் அந்த 10,000 அவன் காணா அந்த 10,000 அவன் விட்டு போட்டு இல்ல இப்படி இப்படி சந்துக்கள் இருக்குதா
அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கடை வாங்கிட்டியா, அடுத்தவனுக்கு பயப்படாத, படிச்சவனுக்கு பயப்படணும். கடவுள் இருக்கிறாரு. இந்த கடன் கொடுக்கறான் பாரு, அவன் மனுஷன். கடன் கொடுக்கறவன் மனுஷன், கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள் ஆகும்? இத திருவிழா பண்ணாங்க, பெரிய திருவிழா. அந்த ஆண்டு வந்து ஒரு 10 லட்சம் திருவிழா பண்ணு சொல்லிச்சு. இல்ல இவங்களே வீட்டு கூட வந்து திருவிழா பண்றாங்க. அதுமே துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுமா நான் கடவுள். அதான் நல்லா இருக்கதான் ஓய்வுதான் சாயம். பாருமா யாருமே சொன்ன பாரு, நல்லா இருக்கதான் ஓய்வு. நான் என்ன நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா திருவிழா பண்றாங்க. திருவிழா பண்றாங்க. என்னடா உமா தாலியா இருப்பேன். அத்திரு எனக்கு சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு பாட்டு வாங்கினா ஒண்டே குடிக்கிறேன். என்ன பண்ணாரு, நான் குடிச்சா மட்டும் போற மாதிரி வந்து உட்காந்து அவரு குத்து நான் குடி வந்தாரு. நாட்டம் வாய் வைக்கிறோமா நாங்க 2 பேரும். அவர் பாட்டுக்கு 120 ரூபாய் ஒரு பாட்டுக்கு 20 ரூபா வரி காட்டுறோம். 120 ரூபா வரி காட்டுறோம். தெரியுமா? ஆனா அந்த பொம்பளைலாம் கட்ட கூட நிறைய இருக்குது. வீட்டுக்காரங்க குடிச்சாலும் ஏன்டா குடிச்சாலும் எதுக்கு அது ஏன் சட்டை போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? போய் குடிக்கிறான். நாடு நல்லா இருக்கணும்னு குடிக்கிறான். வீட்டுல ஒரு கருவாட்டு மீன் வறுத்து சட்டை பாருங்க. நாலு இருந்து கருவாடு மீன்லாம் வறுத்து வைக்காதீங்க. தோடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல, வறுத்து வைங்க. நான் என்ன சொல்றேன், கடவுளுக்காக திருவிழா பண்றாங்களா, எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்து காட்டுறேன்? என்ன எடுத்து காட்டுனா என்ன எடுத்து காட்டுறேன்? எடுக்கிறேன். ஓ வரது எடுத்து எடுத்து காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் நான் வந்து பாத்துக்கணும்னா வச்சுட்டேன். நீ அடிச்சிட்ட வேணாண்டா, அப்புறம் வச்சு செய்வேன். நான் வெக்காது செய்வேன். ஓ நான் தம்பியா தம்னுடா. ஓ உன்னல்ல என் தம்பி சொல்றான். யார் அச்சா தம்னுடா, நீ அச்சா கூட பண்ண போல. அவன் பெட்ஷீட் போட்டு வச்சுக்கிறான். பெட்ஷீட் போட்டு வச்சுக்கிறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி முத்து கொடுத்து போடுங்க. நான் அதுக்கெல்லாம் சொல்லலடா, எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். அதுக்கு இல்ல என்ன பண்ணலாம்? இல்ல எதனா வச்சு கொஞ்சம் கரைக்கலாமா? கொஞ்சம் தேவையில்லை பேசுறது கரைக்கிறதுனா இதுன்னா இது அப்ப கல்புரம் அதை நீக்கணும். இல்ல இது சொல்லுவோம். அதுக்கெல்லாம் இல்லடா, இது நான் சொல்றது கேளுங்க. இப்ப எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். ஐயோ கடவுளை என்னடி அதுக்கு இல்லடா, இப்போ எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னைய வச்சுக்கேன். என்னடா என்ன வச்சு ஒரு உதாரணம் பாத்தீங்களா? அதனால இப்ப நான் இருக்கிறேன், என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு காதல் இருக்கிறாரு. இந்த கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை பிறகு அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார். நித்யானந்த சாமியார் எல்லாம் வெக்கப்பட்டா உலகம் உருவாகாது. என்னடா இதெல்லாம் என்ன வச்சேன் மேல வைக்கிறேன், அப்ப கீழே வைக்கிட்டா. நான் வேற நீ வேற, என் மேல கையில வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா. காலை வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது, காலை வைக்க கூடாது. அப்போ
நான் என்ன சொல்றேன் இப்போ பணம் வாங்கினேன் எவ்வளவுதான் வாங்கினேன் சுத்தமா அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்குறேன். அப்புறம் ஏன்டா வந்து என் கேக்குறேன் பெரிய பொண்ணு கல்யாணத்தை வச்சாங்க. சரி. என் பெரிய நாட்டியமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்கம்மா. 1 லட்சம் ரூபாய் அவங்க இருக்குது. அதனால? ஏடிஎம் போனா வெறும் 2000 ரூபாய் தான் வந்து வீடு. அது வச்சு வாங்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல தான் கருமத்தை கம்யூனிட்டி விளம்பரம் என்னப்பா? பண்ணாங்க. 2 வீலர் விளம்பரம். புது கம்பெனி தந்து வச்சுக்கிறேன். வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து போட்டுவோம். அப்புறம் மாசமானா கட்டுவோம். நல்ல யோசனை. நானும் 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போய் முழுவா ஆகி போச்சு. அதுவும் ஆயிரம் வந்துச்சு. இது 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டது கிடையாது. ஏன் கட்டல ஏன் கட்டணா? மாசமான பணம் கட்டல அவன் நோவாத சொல்லிட்டு போட்டான். மாசமானா கட்டு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒன்னும் மாசமே ஆகல. எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியும். பொறம்போக்கு மாசமான மாசம் ஆகுதுலடா சே மாசமானா மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுக்க ஒன்னாம் தேதி அட மென்டல் 1ஆம் தேதி கட்டுவா கட்டி போறா. சரி கட்ட மாசமான கட்ட போறா. உட்கார போய் கோயால அனுப்புறா மாசம் ஆயிட்டு கட்ட. ஐயோ ஒரு வருஷம் 8 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவன் கோயால ஊத்தி மாட்டான். இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே சிங்கா இப்ப நச்ச விட்டு தெரிஞ்சு சால ஓடியா. நீ அதிகமா என் தம்பிக்கு நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஏன் இப்ப என்ன அடிக்க சொல்றேன் ஓ இல்லம்மா நான் ஒண்ணு பார்த்தமா அடிமா. ஓ நீ அடி சொன்னா நீ அடி சொல்லி என் பொண்டாட்டி மேலே கேக்குறீங்க. ஏய் வேணா ஐயோ நீ கையா சொல்லி என் கூத்தார் மேலே கேக்குறீங்க. ஐயோ தலையா சொல்லி என் கூத்தார் மேலே கேக்குறீங்க. அட பாய்ச்சே புலி சொல்லி என் மாட்டார் மேலே கேக்குறீங்க. வா பொண்டாட்டி மேலே கேக்குறீங்க. என்னன்னு தெரியல அந்த பெருமை தூக்கி அங்கங்க போய் ஒண்ணு வந்து பாத்துட்டு ஐயோ சரி அதுதான் தெரியல நான் ஒன்னு சாப்பிட தப்பா நினைக்க மாட்டேன். என்ன கேட்க போறேன் இல்ல நீ ஜிம்முக்கு போறியா? அர்னால்டு மேய்க்கிறியாமா? நான் கூட ஜிம்முக்கு அண்ணா அடிக்கும் போறேமா. இது மட்டும் நான் என்ன வரணும்ன்ற அது கேரளா தங்கமானம் நெருக்கிறீங்க. சிவாய முழு ஆமா உன்னை பார்த்தா கேரளா தங்கமானம் நெருக்கி. ஆமா ஆமா இருக்கும் அங்கெல்லாம் அது சின்னதா இருக்கு. ஆமா டாபர் எப்படியா நல்லா தானே போயிங்கடா. நல்லா தானே போயிங்கடா. நானும் என்னடா அப்படி சொல்லி என்ன சொன்னா டாபர் என்ன டாபர் என்ன சொல்லு. டாபர் மீன் ஓஹோ என்ன மீன்? ஓஹோ ஓ டாபர் மீன் கூட்டி கொடுக்குற டாபர் கூட்டி கொடு. யார் கூட்டி கொடுப்பாங்க? பேராஷூட் இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷூட் பேராஷூட்னா எப்படியான அர்த்தம் அப்ப நீ தேவையா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தம் கொடு. நம்ம 100 ரூபாய்க்கு டாபர் மட்டும் வச்சோம். ஆமா என்ன வழியா வந்திருக்கேன் ஆனா அதை சொல்லத்தாம நான் அதனால அந்த கம்ப்ளைண்ட் மாறிக்கிட்டான். உங்க ஆள் வராது. ஆள வந்தான் உங்க லவர் அக்கா வந்திருக்கா ஆமா டபாக்கு ஆமா ஏன் அந்த ஆளு ஏன் வர சொன்னேன் அவர் என்ன தெரியல உன்னை பார்க்க வந்துங்கிறாரு. இன்னைக்கு மதியம் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்கிறாங்களே அப்படியா? ஐயோ அம்மா என்ன தாரி? ஐயோ யார் போட்டுச்சா? ஐயோ நகை எடுக்கலாம்னு கேட்டு கிடைக்க போட்டேன் கேட்டு கிடக்காது சரி கடைக்காரன் போட்டானா? அது என்ன ராசின்னு தெரியுமா? உன்னை பார்க்கலாம் போடுறாமா. சத்தியமா சொல்றேம்மா எனக்கு தோணுது. ஆனா முடியல என் தம்பி வேணாம். சும்மா தானே இது எங்க போன நீ எது சொல்லுவீங்க எது சொல்ல மாட்டியோ ஆனா டாபர் எப்படியா தாலி கட்டி சொல்லிட்டு போறேன் நியாயமா சொல்றேன். இதோட எத்தனை தாலி வந்துருக்கு 48 48 வாரத்து 49 எங்கன்னா 50 அடிச்சுது ஊர்ல. இன்னும் ஒண்ணு மட்டும் ரெடி பண்ணி அதான் 50 அடிச்சுது. எங்க இருக்காரு
சேட்டு கடை வேலை சொன்னா சேட்டு கடை எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் போன வாரம் ஒரு வாரம் சேட்டு கடை தங்கினாங்க சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எட்டு விட்டதே நான் கூட்டி வைக்கிறது ஒரு ஒட்டியான வேண்டும் கேட்டான் சேட்டு கடைக்கார அடையாளம் மதியானம் வீட்டுல விட்டு தான் சேட்டு கடை அம்மாவை வச்சு ராவி செஞ்சாங்க திருப்பி திருப்பி செஞ்சாங்க சரி எங்க போய் ஊபரா தீ கூட போயிடுச்சுடா நான் திருப்பதி போனதில்லை திருத்தணி போனதில்லை திருவண்ணாமலோடு நம்ம போனதில்லை நான் அந்த மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்தி வந்துடும் இப்போ எந்த மலையை பார்த்தேன் நான் மலை பார்க்கல இவன் வேற ஏதோ நீ சாப்பிட்டான பையன் அவனுக்கு தெரியாதுடா எல்லாரும் அடிக்கிற மாரி அடிச்சிடலாம்டா அவன் எந்த புள்ள வேலை விட்டு விட்டான் இது என் தப்பு இல்ல எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு வெயில் வச்சுட்டா விரல பிடிச்சி தொப்புல வச்சுக்கும் வெயிட் வந்து போச்சுன்னா எடுத்துரும் அதே மாதிரி வச்சுட்டேன் ஆயா தொப்புளும் தாழ்வதி தொப்புளும் தெரியலையா ரெண்டும் ஒண்ணுமே தண்ணி அதெல்லாம் விடு நம்ம எங்க போய்க்கிறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படம் ஒரு வாரம் கண்ணு தோத்துப்பான் ஒருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அதான் போறோம் நம்மள மொன்னா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அதான் நம்ம ஜெயிப்போம் ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து குடிக்க மாட்டேன் போறீங்களே அங்க வாழக்குதான் வேலையா இல்ல ஆனா ஒண்ணுங்க இவங்க கூட்டமான பிரச்சனை கிடையாது கை வேலை நிறைய ஆமா வாழை பிடிச்சாலும் வச்சுவாங்க அது மண்ணால பெண்கள் வளர்க்கக்கூடாது செல்வது ஆண்கள் சரி வந்துரு பேசிக்கா பேசுவா உஷாராயிரு அக்கா வந்திருக்கேன்டா